ஃபேட்டி லிவர். இன்றைக்கி இந்த ஃபேட்டி லிவருங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம இன்றைக்கி நவீன மருத்துவம் சொல்கிறாங்க. ஆனால் அது நம்மளுடைய இயற்கை மருத்துவம் அதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லீரலை சுற்றி கொழுப்பு படிஞ்சிருக்கிறது ஒரு மனித இயக்கத்தின் இயல்பு தான். ஏன்னா கல்லீரலில் தான் உங்களுக்கு மெட்டபாலிசம் நடக்குது. அப்போ கல்லீரலிலேருந்து சில சத்துக்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இயல்பு கல்லீரலுக்கு உண்டு. அது மாதிரி தான் உங்கள் கொழுப்பு சத்தையும் சேகரித்து வைக்கிது. நம்ம ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி அதிகமாக எல்லாருமே ஒரு உடல் உழைப்பு உள்ள ஒரு அவுட்டோர் ஒர்க்கரில் தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதனால் என்னென்னா உடம்பு என்ன செய்யுது, நம்ம சூரிய ஒளி படும்போது அந்த கொழுப்பு என்ன செய்யுது, விட்டமின் டியாக மாறிடுது. அதனால் கல்லீரல் பெரிய ஒரு இஷ்யூவாகவோ அது சார்ந்த எந்த ஒரு குறைபாடுகளுமே நமக்கு தென்படுறதில்லை. இன்றைக்கி அதிகமானோர் இன்டோரில் தான் நம்ம வேலை செய்கிறோம். ஒரு ஃபேனு, ஏசி இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம வேலை செய்கிறதுனால இன்றைக்கி உணவுடைய வகைகளும் கூடிருச்சு. அந்த சமையலுக்கு தாளிக்கக்கூடிய எண்ணெய் வகைகளும் கூடிருச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு பக்கம் உடல் உழைப்பு இல்லை, இன்னொரு பக்கம் உணவுடைய ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இதனால் கல்லீரலோடைய சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கக்கூடிய எந்த ஆப்ஷனும் நம்ம உடம்புக்கு கொடுக்கறதில்ல. அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி ஃபேட்டி லிவருன்றது ஒரு இஷ்யூ நமக்கு பெருசாக தெரியுது. இன்னொரு முக்கிய காரணம்னா, நம்ம சிறு தொந்தரவாக இருந்தாலும் எல்லாருமே போயிட்டு ஒரு ஸ்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவுக்குட்பட்ட செயலாக இன்றைக்கி வந்துட்டோம். அது ஒரு காரணம் நம்ம இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை ஈஸியாக நம்ம எளிமையாக நம்ம சரி பண்ணிக்கலாம் எல்லாருமே. இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம இன்டோரில் வேலை செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது உடலை சுத்தப்படுத்தக்கூடிய வேதி மருந்து எடுத்துக்கிறணும். மாதத்துக்கு ஒரு முறை உண்ணாவிரதம், அதுவும் குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறணும். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஒரு பழைய கஞ்சி மாதிரி ப்ரோபயாட்டிக் ஃபுட்டை எடுத்துகிட்டு சூரிய ஒளி படும்படியாக காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் வெயிலில் ஒரு ஜாக்கிங், வாக்கிங், ஒரு கார்டன் ஒர்க்கு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிறணும். 4வது ஆப்ஷன் பார்த்தோன்னா, நீங்கள் வீட்டு உணவுகளை மட்டும்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். வெளி உணவுகள் எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த வீட்டு உணவுகளுமே நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்க. பசி எடுக்கலைன்னா நீங்கள் இருவேளை உணவுக்குள்ளே வச்சுக்கலாம். வீட்டு வேலை செய்கிறவங்க ஒன்று காலையில் 7 மணிக்கு காலை உணவு எடுத்துக்கோங்க, மாலை 7 மணிக்கு இரவு உணவு எடுத்துக்கோங்க, 9 மணிக்கு மேலே தூங்க போயிருங்க. இதுவே வெளியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் நீங்கள் காலையில் 7 மணிக்கு எடுத்துக்கலாம் உணவு, மதியானம் 1 மணிக்கு இல்லை 1 to 2 அந்த டைமில் ஒரு குறுகிய அளவு லஞ்ச் எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லை ஒருவேளை கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடும்படியான சூழல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எளிமையாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சிறு கஞ்சி மாதிரி, சுடு கஞ்சி மாதிரி 1 கிண்ணம் அல்லது 1.5 கிண்ணம் அளவு சாப்பிட்டாலே போதுமானதான். தொட்டுக்கிறது நம்ம துவையல் மாதிரியான சில ஆப்ஷனுக்கு நம்ம வச்சுக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். வீட்டு உணவுகள் தான் சாப்பிட்டுக்கணும்.